ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பையனாகட்டும், பொண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, நம்ம மேக்ஸிமம் படிக்க தான் செய்வோம். 11th, 12th, காலேஜ் இந்த மாதிரி எங்கே வேணாலும் போய் படிப்போம். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்மளுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இந்த காலகட்டத்திலேயே எப்படி நம்மளே சொந்தமாக வாங்கிக்கிறது, அதுக்கு உண்டான வழி என்ன? இப்படியெல்லாம் ஒரு வழி இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சும் இருக்கும். அதை ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்றேன். நீங்கள் அதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை 15 to 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. தாராளமாக மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் பார்க்கலாம். மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு குழந்தைங்க இருக்குது, ஃபேமிலி இருக்குது, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு தேவைப்படுது, அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கும். இந்த ஐடியாவை வச்சு தாராளமாக உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே ஒரு ஒரு கம்மி டைமில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை வச்சு அழகாக அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன ஸ்டாண்டர்டில் இருப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10th, 11th, 12th அண்ட் காலேஜ் ஒரு 3 வருஷம், இல்லைன்னா 4 வருஷம், ஒரு 21 வயசு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம படிப்போம். சரிங்களா? இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th இந்த 3 வருஷம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரொம்ப அதிக நேரம் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஸ்பெஷல் கிளாஸு அது இதுன்னு நிறைய நடக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தா கூட அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் கிடைக்கும். ஸோ ஒரு சில பேர் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸஸ் போவாங்க, லோயர் மிடில் கிளாஸில் இருப்பாங்க, இல்லைன்னா லோ கிளாஸ்லேயும் இருப்பாங்க. என்னால் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற டைம் மட்டும்தான், அதை தாண்டி வீட்டுக்கு வந்துட்டால் நான் வேறு ஏதாவது வேலை தான் பார்த்தாகணும். அப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா உங்களால் தாராளமாக ஏதாவது ஒரு வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் எங்கேயாவது ஒரு ஷாப்புக்கோ, இல்லை ஏதாவது ஒரு மார்க்கெட் சைடோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு வண்டிக்கு லோடு மாற்றி விடுற வேலைக்கோ, அதாவது கூலி வேலைக்கு, மூட்டை தூக்குற வேலைக்கு அப்படின்னு கூட வச்சுக்கங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒர்க்குக்கு உங்களால் ஒரு நாள் போக முடிஞ்சால் முடியும், தாராளமாக போங்க. ஏன் இந்த 15, 16 வயசுலேயே நான் வேலைக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு கற்றுக்கிற வயசு. ஸோ மல்டி டாஸ்கிங் டேலண்ட்டை நம்ம இந்த இடத்துல தான் வளர்த்துக்க முடியும். ஒரு பக்கம் படிக்கணும், ஒரு பக்கம் வீட்டில் சொல்கிறவங்க எல்லா வேலையும் பார்க்கணும். அதை தாண்டி நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறதுக்கு நம்ம தான் சம்பாரிச்சுக்கணும். இந்த தகுதி எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். ஸோ இல்லை எங்கள் வீட்டில் நல்லா சம்பாதிக்கிறாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் ஒன்றும் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுடைய தன்னம்பிக்கை வளரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை செய்யுங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு நாள் வேலைக்கு போனக்கூடிய வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 50 நாளாவது வேலைக்கு போங்க. வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 50 நாள் உங்கள் டார்கெட். 365 நாளில் ஏதாவது ஒரு 50 நாள் உங்களால் எப்படியாவது வேலைக்கு போங்க. ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்ச டார்கெட்டே ஒரு 200 ரூபா கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி போங்க. கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு 10,000 ரூபா ஆச்சு. 3 வருஷம் 10th, 11th, 12th இந்த 3 வருஷம் படிக்கும்போது நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஸ்டடீஸ் எக்காரணத்தை கொண்டு கட் ஆகிடக்கூடாது, உங்களோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடக்கூடாது, உங்களுடைய மதிப்பெண்களும் குறைஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் தாராளமாக இந்த விஷயத்தை பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக எனக்கு இருக்குது டைமு, பசங்களோட சேர்ந்து கேம் விளையாடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த வேலையை செய்யலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளைக்கு 200 ரூபா அப்படின்னு சம்பாரிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 10,000 ரூபா கிடைக்கும். நீங்கள் 12th முடிக்கும்போது உங்கள் கையில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா இருக்கும். இது யாருக்கும் கொடுக்காதீங்க. ஒரு நாள் சம்பளத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே உண்டியலில் போடுற மாதிரி எங்கிட்டாச்சும் ஒன்று போட்டு வச்சுருங்க. ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் வேண்டாம், நம்ம இப்போ தான் யூபிஐ யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் கண்ட மணிக்கு செலவு பண்ணிடுவோம். ஸோ மற்ற உங்களுக்கு ட்ரெஸ்ஸிலிருந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைலு அண்ட் அதுக்கு ரீசார்ஜ் எல்லாமே வீட்டிலேருந்து கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீ வேலைக்கு போகிற இல்லைடா உனக்கு வேணுங்கிறது நீயே வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை அது என்னோடய சேவிங்ஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை சேர்த்து வைங்க. 12th முடிக்கும்போது உங்கள்கிட்ட மினிமம் 30,000 ரூபா இருக்கும். சரிங்களா? 12th முடித்ததுக்கப்புறம் காலேஜ்
ஒன்று ஆர்ட்ஸ் இல்லைன்னா இன்ஜினியரிங் இந்த மாதிரி எது வேணாலும் போங்க. உங்களுக்கு வீட்லேயே எப்படியும் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா எஜுகேஷன் லோன் போட்டு நீங்கள் படிப்பீங்க. அது உங்களுடைய செகண்டரி சாய்ஸ். இந்த 30,000 எக்காரணத்து கொண்டு அதில் கையே வைக்காதீங்க. ஸோ இந்த ஆல்ரெடி இந்த 3 வருஷத்தில் மொபைல் யூஸ் பண்ணாமல் இருந்து உங்களுக்கு மொபைல் தேவைப்பட்டுது வாங்கிக்கணும் அப்படின்னு கேட்டு வீட்டில் கேளுங்க. அவங்க வாங்கி தந்தால் ஓகே. இல்லை என்னோடய சூழ்நிலை என்னால் வாங்கி தர முடியாது, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, முடிஞ்சால் நீயே வாங்கிக்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா டோன்ட் வரி, உங்கள் வீட்டுக்கு இருக்கிற காசை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிக்கோங்க. 30,000 மொத்தமாக செலவு பண்ணாலும் தப்பு இல்லை, வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த மொபைல் வாங்கிட்டு அடுத்த மினிமம் 3 வருஷத்துக்கு நான் வேறு மொபைல் பற்றி யோசிக்கவே மாட்டேன், வேறு மொபைல் வாங்கவும் மாட்டேன், இதவே நான் பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற முடிவோடு அதை வாங்குங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ திரும்பவும் நீங்கள் ஜீரோக்கு வந்திருப்பீங்க. காலேஜ் சேர்ந்தாச்சு, உங்கள் வீட்டில் ஒரு மொபைல் வாங்கியாச்சு, அது உங்கள் சொந்த காசில் வாங்கியாச்சு. ரீசார்ஜுக்கு உங்கள் வீட்டில் எப்பவும் போல் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட பேக்கெட் மணியாக வாங்குறத கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தது காலேஜ் சேர்ந்த உடனே உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போகுதுன்றது ஒரு 2-3 மாதம் இல்லைன்னா ஒரு 6 மாதம் ஒரு செமஸ்டர் முடிவு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும், கண்டிப்பாக டைம் இருக்கும். ஆர்ட்ஸ் படித்தா காலையில் 9 மணிக்கு போனீங்கன்னா அதிகபட்சம் 2:30-3 மணிக்கு வெளியில் வந்துடுவீங்க. இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா அதிகபட்சம் 5 மணிக்கு வெளியில் வந்துடுவீங்க. வீட்டுக்கு வந்து ஒன்று படிப்பீங்க, அப்படி இல்லைன்னா கேம் விளையாடுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அதை டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த இதுக்கு மட்டும் போக வேணாம். ஏன்னா நம்ம 10th 12th படிக்கும்போது பார்ட் டைம் போய் பழக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்ட் டைம் போகும். இந்த இடத்துல பார்ட் டைம் எப்படி போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஈவினிங் டைம் எங்கேயாச்சும் போக முடியுமான்னு பார்த்துப்போங்க. ஏதாவது ஒரு கடைக்கோ, ஒரு ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் இல்லைன்னா ஹோட்டல், அப்படி இல்லைன்னா ஒரு தள்ளுவண்டி கடை, ரைஸ் கடை, சிக்கன் கடை, இந்த மாதிரி எதுவாக இருந்து கிடச்சி போனாலும் பரவாயில்ல. இந்த ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு பார்த்தீங்களா, அதையெல்லாம் நம்பி போகவே போகாதீங்க. மேனுவலாக நம்மளுடைய உடல் உழைப்பை போடுற மாதிரி ஒரு வேலைக்கு போங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு மார்க்கெட் சைடு லோடு மாற்றி விடுற வேலைக்கு, மூட்டை தூக்குற வேலைக்காவது போகலங்க. அது எந்த வகையிலையும் தப்பே கிடையாது. சரிங்களா? இது காலேஜ் படிக்கும்போது ஒன்று ஈவினிங் டைமில் இல்லைன்னா மார்னிங் டைமில். மார்னிங் 9 மணிக்கு தான் காலேஜ் போகிறேன். மார்க்கெட் சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 4 மணிலேருந்து ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும்லாம் தாராளமாக வேலை செய்யலாம். அங்கே ஏதாவது ஒரு கடைக்கு போனீங்கன்னா அந்த சப்ளை கொடுக்குறது, இல்லை காய்கறி பார்சல் பண்ணி வண்டியில் லோடு ஏற்றி விடுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். எல்லாரையும் போய் நான் செய்ய சொல்லலை. யாரோ ஒருத்தருக்கு இது கிளிக் ஆனால் கூடயுமே அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிடும். அவங்க சொந்த காலில் நிற்க கற்றுக்கலாம். படிக்கும்போதே சொந்த காலில் நிற்க கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் ஒன்று மார்னிங் டைம் இல்லைன்னா ஈவினிங் டைம். ஏன்னா 17 வயசு தாண்டிட்டால் 20 வயசுக்குள்ளார வரைக்கும் நம்மளால் என்ன வேணாலும் செய்ய முடியும். நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கும். எக்காரணத்து கொண்டு போகவே போகாது. பொண்ணுங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கடைக்கு ஈவினிங் டைம் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் போங்க. ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ராவல்ஸ் ஆஃபீஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு ஏதாவது ஒரு கடைக்கு போங்க. பசங்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன வேலைக்கு வேணாலும் போகலாம். ஏன் கொத்தனார் வேலைக்கு, அங்கே செய்கிற மம்டியால் சிட்டால் வேலைக்கு, எதுக்கு வேணாலும் போகலாம். ஆனால் ஈவினிங் டைம்லாம் போக முடியாது, அது லீவ் நாளில் தான் போக முடியும். ஆனால் உங்களுக்கு மற்ற நாள் ஈவினிங் டைம் வேலைக்கு போகிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்மளுக்கு சாலிடாக 3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷம் இருக்குது. ஸோ நான் மினிமம் 3 வருஷத்துவே எடுத்துக்கிறேன். இந்த மினிமம் 3 வருஷத்தில் பார்ட் டைமாக ஈவினிங் மட்டும் போகிறீங்க. மார்னிங் விட்ருங்க. மார்னிங் ஏதாவது படிக்கணும், இல்லை காலேஜில் ஸ்டடீஸை பார்க்கணும், அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கங்க. ஈவினிங் மட்டும் போகிறீங்க. ஒரு நாளைக்கு 200 கொடுப்பாங்க. ஸோ ஒரு 6 நாள். அந்த சண்டேஸில் கிடைச்சதுன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஃபுல் டே வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா தாராளமாக போயிருங்க. அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. 6 நாளில் 1200. அந்த சண்டே ஒரு நாள் வேலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 500 கிடச்சுன்னா 1700 ஆகும். மினிமம் 2000 கிட்ட கிடைக்கும். மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 7000லேருந்து 8000 கிடைக்கும். நாம் மினிமம் ஒரு 7000 வச்சுட்டா கூடியுமே அதில் ஒரு 2000 நீங்கள் உங்கள் சொந்த செலவுக்கு வச்சுங்க. சொந்த செலவுக்குன்னா மொபைல் நீங்களே வாங்கியிருப்பீங்க, வீட்டிலேருந்து ரீசார்ஜுக்காக காசு வாங்க முடியாது. மாதம் ஒரு 350 எப்படி ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் கிடைக்கும்போது, இல்லை பசங்களோட வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா மூவி பார்க்குறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் காலேஜ் படிக்கும்போது பசங்க எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீதி இருக்கிற அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு, மூவி பார்க்குறதுக்கு, உங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, இல்லை உங்கள்கிட்ட ஒரு பைக் ஏதாவது வீட்டில் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. பைக் இல்லைன்னா நான் பின்னாடி வர்றேன், சொல்கிறேன் நான். சரிங்களா?
இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிங்க. ரூ. 5000 சேர்த்து வைங்க. இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. காலேஜ் சேர்ந்து ஒரு 6 மாதத்தில் எந்த வேலையும் பார்க்கல. 6 மாதத்துக்கு அப்புறம் சேர்த்த ஆரம்பிக்கிறேன். அடுத்து ஒரு 2 1/2 வருஷத்துக்கு நீங்கள் சேர்க்குறீங்க. ரூ. 5000 ரூ. 5000 ரூ. 5000 ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 60,000. 2 வருஷத்துக்கு 1,20,000. அந்த ஒரு பாதி வருஷத்துக்கு ஒரு 30,000 போட்டிங்கன்னா ரூ. 1,50,000 உங்கள் கையில் கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஹாலிடேஸ் வரும். வருஷத்துக்கு 2 வாட்டி வருதில்ல, அதில் ஒரு 10 10 20 நாள் கணக்கு போட்டு நீங்கள் ஏதாவது போனீங்கன்னா ஒரு 5 செமஸ்டர் கணக்கு பண்ணி போனீங்கன்னா கூடயுமே எப்படியும் அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாக இன்னொரு ரூ. 50,000 இந்த 3 வருஷத்துக்கு இடையில அந்த எக்ஸ்ட்ரா மணி சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ரூ. 2,00,000 இருக்கும். ரூ. 2,00,000 தாராளமாக சேர்த்து முடிச்சிடலாம் காலேஜ் முடிக்கும்போது. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் பைக் வாங்கி கூட எனக்கு அந்த பைக்கு தான் வேணும், எனக்கு அந்த பைக் இருந்தால் தான் நான் காலேஜ் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன், இந்த மாதிரியெல்லாம் ரகலை பண்ணுறதே வேண்டவே வேண்டாம். பஸ்ஸுலேயே போங்க, தாராளமாக தப்பு இல்லை. இல்லை சைக்கிளில் போகிற தூரமாக இருந்தால் தாராளமாக ஒரு சைக்கிள் வாங்கிட்டு போங்க. வீட்டில் கேட்டால் ஒரு 2000 3000 சைக்கிள் வாங்கி கொடுத்துருவோம், ஒன்றும் தப்பு இல்லை. அதை வச்சு தாராளமாக போகலாம். இன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கிரிஞ்சாக தோணுனாலும் இதை நான் எல்லாம் உங்கள் வயசில் நான் பண்ணியிருக்கேன். பண்ணி எனக்கு தேவையான பொருட்கள் நானே வாங்கியிருக்கிறேன். ஆனால் நானே வாங்கியிருக்கிறேன்னா என் சொந்த காசில் வாங்கினதில்லை. நான் சம்பாரித்த காசு ஃபுல்லாக எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் கொடுத்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு தேவையானது வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி பேசணும்னா நான் ரொம்ப பெருசாக பேச வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிக்கிறீங்க, 20 வயசு ஆயிடுச்சு. இப்போ உங்கள் கையில் ரூ. 2,00,000 பணம் இருக்குது. ஏன்னா 12th முடிக்கும்போது ரூ. 30,000 தான் இருந்தால் அந்த 30,000க்கு மொபைல் வாங்கிட்டீங்க. இங்கே வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் அந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது. இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள்கிட்ட இப்போ ரூ. 2,00,000 இருக்குது. இப்போ உங்களுடைய முதல் தேவை என்னடான்னா பைக்குன்னு யோசிப்பீங்க. பசங்களாக இருந்தீங்கன்னா, பொண்ணுங்களாக இருந்தாலும் ஸ்கூட்டியெல்லாம் இப்போ வாங்குறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பைக் வாங்கணும். எடுத்தோடனே ரூ. 2,00,000 தூக்கிட்டு போய் ஷோரூமில் கொடுத்து புது வண்டி மட்டும் எக்காரணத்து கொண்டு வாங்கிறது. ஏன்னா நம்ம லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் சரி, லோ கிளாஸில் இருக்கிறவங்களும் சரி, ஏன்னா நானும் ரொம்ப ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் தான். நம்மளுடைய மிகப்பெரிய தப்பு என்னென்னா புது வண்டியாக வாங்கணும், அது என் ஆசை என் கனவுன்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அமௌண்ட்டை அங்கே முடக்கிடுறோம். அது மிகப்பெரிய தப்பு. ஸோ உங்கள் வீட்டுக்கு ரூ. 2,00,000 அதிகபட்சமாக ஒரு ரூ. 50,000 எடுங்க. இந்த ரூ. 50,000 எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பைக்காக தேடி வாங்கிக்கோங்க. அது ஒரு ரூ. 30,000 கிடைச்சாலும் பரவாயில்ல, ரூ. 35,000 கிடைச்சாலும் பரவாயில்ல. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மோஸ்ட்லி 2000 லான்ச் ஆன பல்சர் பைக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு மார்க்கெட்டில். புது வண்டி முதற்கொண்டு நல்லா லான்ச் ஆகி வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரூ. 50,000 எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஒரு பல்சர் பைக்கே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷம் பழைய பைக், அதாவது 2014 15 16 3 வருஷத்தில் இந்த 3 வருஷத்துக்கு இடையில் வந்த வண்டி ஏதாவது ஒரு வண்டியை வாங்குறீங்கன்னா அதனோட விலை கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 தான் போகும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 50,000 1 லட்சம் கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் தெரிஞ்சவங்க பக்கம் இருந்தால் தேடி பாருங்கள். அப்படி கிடைக்கலன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் சைடு போயிட்டு நல்லா தேடி எடுத்து வாங்குங்க, டைம் எடுத்து வாங்குங்க. அதிகபட்சம் ரூ. 50,000 மேலே ₹1 கூட செலவு பண்ணாதீங்க. இப்போ உங்கள்கிட்ட ரூ. 1,50,000 பணம் இருக்கும். இந்த ரூ. 1,50,000 பணத்தை வச்சு என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக நான் போய் கார் வாங்குறேன் அப்படின்ட்டு போயிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 25 வயசுக்குள்ளார நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேரில் ஒரு இடமும் வீடும் இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இடத்த வாங்கி போடுவோம். இந்த ரூ. 1,50,000 எங்கே இடம் வாங்க முடியும்னா, சென்னையில் நாம் இருந்துட்டு வாங்க முடியுமா? வாங்க முடியாது கண்டிப்பாக. ஸோ இந்த ரூ. 1,50,000 வச்சுட்டு நீங்கள் வில்லேஜ் பக்கம் இருக்கிறீங்க, இந்த அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக முடியும். ஒரு சென்ட்டு ஒரு ரூ. 50,000 ரேஞ்சில் தாராளமாக ஒரு 2 சென்ட்டோ 3 சென்ட்டோ உங்களால் வாங்க முடியும். சரிங்களா? 3 சென்ட்டு வாங்க முடியலன்னா ஒரு 2 2.5 சென்ட்டு இல்லை 2.25 சென்ட்டு இந்த மாதிரி வாங்குங்க. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் போடுறதே பார்த்தீங்கன்னா 20க்கு 50 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லைன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் இந்த மாதிரியான இது தான் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி போட்டுருங்க மீதி இருக்கிற அந்த ரூ. 1,50,000. ஏன்னா நம்ம கையில் வச்சுருந்தோம்னா சம்பாரித்து பழகிட்டோம், செலவும் பண்ணி பழகிட்டோம்னா கை கம்முன்னு இருக்காது. பசங்களோட சேர்ந்துட்டு நம்ம ட்ரிப்பு போகிறோம், கோவா போகிறோம், இப்போல்லாம் லடாக்கு தான் எடுத்தோன்னே. ஸோ இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணி அந்த காசை கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை எக்காரணத்துக்கு கொண்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
ஸோ இடத்த வாங்கி போட்டுட்டு நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டீங்க, உங்கள் பேரில் இடம் வாங்கியாச்சு, பைக்கும் வாங்கியாச்சு, மொபைலும் வாங்கியாச்சு. இது எல்லாமே உங்களுடைய சொந்த உழைப்பு தான். முடிஞ்சுதுங்களா? இதுக்கு அடுத்து நான் சிட்டி சைடு இருக்கிறேன், நான் எப்படிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன், நான் எப்படி இடம் வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் இடம் மட்டும் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு சிட்டியில் மினிமம் 1 சென்ட் இடத்தோட விலை 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா, ஏன் 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா கூட போகுது 1 சென்ட்டோட விலை. ஸோ அதனால் அந்த இடத்துல வாங்கவே முடியாது. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் ஒன்று கோல்டை கன்வெர்ட் பண்ணி வைக்கலாம். அதுவும் கோல்டு காயினை தான் வாங்கணும், ஜுவல்லரியாக வாங்கக்கூடாது. செயின், பிரேஸ்லெட்டு, மோதிரம் இந்த மாதிரி எதுவும் வாங்காமல் காயினாவோ பாராவோ வாங்கி வைங்க. நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிற சமயத்தில் அது யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை அப்படியே கூட வச்சுருங்க, தப்பே கிடையாது. பணத்தை சும்மா அப்படியே கூட வச்சுருங்க, தப்பு இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பின்னாடி அடுத்தது வரேன் பாருங்கள். அடுத்த 5 வருஷம் 20 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டேன். 20 வயசுக்குள்ளார உன்னால் என்னென்ன வாங்க முடியும்னா, ஒரு ஃபோனு, ஒரு பைக்கு, அதை தாண்டி போனால் ஒரு 2 சென்ட் இடம் வில்லேஜ் பக்கமாக இருந்தால், இல்லை சிட்டி சைடு இருக்கிறவங்களா இருந்தால் மொபைல் வாங்கிக்கலாம், பைக் வாங்கிக்கலாம், கொஞ்சம் அமௌண்ட்டு கையில் வச்சுக்கலாம். ஆனால் அதை வச்சு நம்ம இடம் வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை கையிலேயே வச்சுக்கலாம். ஏன்னா இதைத்தான் பண்ண முடியும், இதை தாண்டி நீங்கள் பண்ணாதீங்க, ரிஸ்க் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஐடியாவை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே ரொம்ப நேரம் போயிடுச்சு. இதனோட கண்டினியூட்டி வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.